ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நூலகத்தை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற நூலகம் என்னென்னா கன்னிமரா நூலகம். கன்னிமரா நூலகம் நம்மளுக்கு சென்னையில் தான் இருக்குன்னு தெரியும். இது எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1896 டிசம்பர் 5 தான் இந்த நூலகத்தை தொடங்கியிருக்காங்க. அடிக்கல் நாட்டியது எப்போ அப்படின்னா, அதாவது ஸ்டார்ட் பண்ண தொடங்கியது கட்டடம் கட்ட ஆரம்பித்தது அந்த கல் ஊனுவாங்க இல்லையா, அது எப்போ ஊனியிருக்காங்க அப்படின்னா 1890 மார்ச் 22 தான் அந்த முதல் செங்கல் ஊனியிருக்காங்க. இதில் இது யாரோட பேர்னால் இது உருவாச்சு அப்படின்னா, அப்போ அந்த சென்னை மாகாணத்தோட ஆளுநராக இருந்த கன்னிமரா பிரபு அப்படிங்கிறத ஆளுநராக இருந்திருக்காரு. அவரோட பேர் தான் இந்த நூலகத்துக்கு வச்சுருக்காங்க கன்னிமரா நூலகம்ன்ட்டு. அவரோட பேர் தான் கன்னிமரா நூலகம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதில் மொத்தமே எத்தனை தளங்கள் இருக்குது அப்படின்னா 23 தளங்கள் இந்த நூலகத்தில் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை எழும்பூரில் தான் இருக்குது. இது தமிழ்நாட்டோட மைய நூலகமாகவும் இது இருக்குது. கன்னிமரா நூலகம் தமிழ்நாட்டோட மைய நூலகமாகவும் இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவில் எங்கே எந்த நியூஸ் பேப்பரோ அல்லது எந்த ஒரு நாளிதழ்களோ பருவதழ்களோ ஒரு பேப்பர் எந்த ஒரு இது வெளியே வந்தாலும் அதோட ஒரு ஜெராக்ஸ் இந்த நூலகத்தில் கண்டிப்பாக அவங்க பாதுகாத்துட்டு வராங்களாம். இன்றைக்கி வெளியாகிற நூல்களோட அந்த பிரதி கூட அங்கே அதாவது ஜெராக்ஸு அல்லது இந்த நகல் அந்த நூலகத்தில் எப்பயுமே பாதுகாக்கப்பட்டு வச்சுருப்பாங்க. எந்த நூல் நாளிதழ்கள் பருவதழ்கள் எல்லாமே அந்த புத்தகங்கள் ஒரு புத்தகங்கள் கூட அந்த அந்த ஒரு நகல் அந்த நூலகத்தில் கண்டிப்பாக எடுத்து வச்சுருப்பாங்க. இது எப்போ அந்த சட்டத்தின்படி அங்கீகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1948 தான் பொது நூலகம் அப்படிங்கிற சட்டத்தில் மூலியமாக தான் இந்த நூலகம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 1948 தான் பொது நூலகமாக ஆக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டடம் அந்த கட்டடம் எந்த பாணியில் கட்டியிருக்காங்க அப்படின்னா இந்தோ சாராசெனிக் அப்படிங்கிற ஒரு பாணியில் தான் கட்டடத்தை கட்டியிருக்காங்க. கட்டடத்தோட பாணி இந்தோ சாராசெனிக்ங்கிற அந்த பாணியில் தான் அந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க. இதோட சிறப்புகள் என்ன அப்படின்னா, இந்த லோக்சபா ராஜ்யசபாவில் நடந்த கூட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த விவாதங்கள் அவங்க சட்டமேசை நாடால் நடந்த அந்த விவாதங்கள் அங்கே நடந்த புத்தகத்தோட அந்த தொகுப்பு கூட அந்த நூலகத்தில் பாதுகாத்துட்டு வராங்க. 1937 நடந்துச்சுல அந்த இது கூட அவங்க பாதுகாத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. கன்னிமரா நூலகத்தில் அதோடைய சார்ந்த செய்திகள்லாம் அங்கே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது மொத்தமே எத்தனை தளங்கள் இருக்குது அப்படின்னா 23 தளங்கள் இருக்குது. எத்தனை நூல்கள் புத்தகங்கள்லாம் வச்சுருக்காங்கன்னா 6 லட்சத்துக்கு மேற்பட்ட நூல்கள் அங்கே இடம்பெற்றிருக்கு. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் 3ஆம் தளத்தில் அந்த 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகளோட ஒரு புக்கு அங்கே வச்சுக்கிட்டு வராங்க. அது என்ன நூல் அப்படின்னா தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற நூல். அவர் எழுதின முதல் நூலகம் அதாவது அச்சில் எழுதின முதல் நூலகமான தம்பிரான் வணக்கம் அந்த இது 3ஆம் தளத்தில் இடம்பெற்றிருக்கு. கன்னிமரா நூலகத்தில் மறைமலை அடிகளோட புக்கு இருக்குது. இது கண்டிப்பான ஒன்று, ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பைபிள் கண்ணாடியில் அந்த கண்ணாடியில் வச்சுருப்பாங்க இல்லையா, அதாவது பாதுகாக்கப்பட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அது இருக்குது. அது எப்போ வெளியாச்சு அப்படின்னா 1560 வெளியான அந்த பைபிள் புக்கு அங்கே இருக்குது. கன்னிமரா நூலகத்தில் வச்சுக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மட்டும் கிடையாது, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, மராட்டி அந்த மாதிரி புக்கு நாவல்கள் இந்த இதழ்கள் எல்லாமே வேறு மொழி நூல்கள் கவிதைகள் கூட அந்த நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே பழமையான நூலகம் கன்னிமரா நூலகம் தான். ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை நல்லா பார்த்துக்கோங்க. பழைய காலத்துலலாம் நம்ம எழுதிட்டு அந்த புக்கு வேணும்னா நம்ம எழுதிட்டு அதை எடுத்துகிட்டு வர மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 2010க்கு அப்புறம் ஆன்லைன் இப்போல்லாம் ஃபோனு இதெல்லாம் மாறினனால ஆன்லைன் மூலயமா பார்க்குற வசதி 2010ஆம் ஆண்டில் இருந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆன்லைன்லேயே நம்ம புக்கு இந்த புக்கு தான் வேணும் அந்த புக்கு தான் வேணுங்கிறத நம்ம எடுத்து அந்த அட்டவணையை பார்த்து எடுத்துகிட்டு வர மாதிரி வச்சுருக்காங்க. அது எப்போன்னா 2010 இருந்து அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. இது எப்போ தேசிய வைப்பு நூலமாக மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா 1954 முடிய இது தேசிய வைப்பு நூலகமாக மாறிடுச்சு.
இந்த ஆண்டுமே ரொம்ப முக்கியம். அதனால் 1954 வந்து தேசிய வைப்பு நூலகமாக வந்து கன்னிமாரா நூலகம் வந்து இருக்குது. அவ்வளோதான் கன்னிமாரா நூலகம். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.